பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 21-22 ஆகஸ்ட் 2026 நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் என்ன பார்ப்போம் அப்படின்னா 23-24 சேர்த்து பார்த்துருவோம், சரிங்களாப்பா? ஏன்னா 23 நியூஸ் பேப்பர் வரலை, நம்ம சேர்த்து போட சொல்லி கேட்டிருக்கோம், மறந்துட்டாங்க போல். அதனால அது வந்த உடனே 23-24 சேர்த்து நம்ம பார்த்துடலாம். இப்போ 21-22 ஆகஸ்ட் நியூஸ் பேப்பர் பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த நம்ம பார்த்தோம்ல மண்டல குழுக்கள், தென்மண்டல குழுவோட 31வது மாநாடு சென்னையில் நடைபெற்றுச்சு. நம்ம ஏற்கனவே தெரியும் 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி இந்த 6 மண்டல குழுக்கள் வந்து உருவாக்கப்பட்டன. அதில் வந்து தென் மண்டல குழுவில் 5 மாநிலங்களும் 3 யூனியன் பிரதேசங்களும் சேர்ந்து இந்த இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க, சரிங்களா? சரி, ரைட், ஓகேப்பா. இதில் இந்த ஆண்டு, சரிங்களா, 2026ஆம் ஆண்டு தென்மண்டல குழுவோட துணை முதல்வராக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அது ரொட்டேஷன் முறையில் வரும். ஸோ அந்த வகையில் இப்போ 2026 துணை தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, சரிங்களா? இப்போது கூடுதலாக இந்த செய்தி நம்மளுக்கு ரொம்ப முக்கியப்பா. என்னென்னா, ஒரு 3 நதிகளை இணைக்கிறது மூலியமாக 10 ஆண்டுகளுக்கு இந்தியாவோட நீர் தேவையை உறுதி செய்யலான்னு அதில் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. என்ன நதி அப்படின்னா பிரம்மபுத்திரா, காவிரி மற்றும் கோதாவரி. இது ரொம்ப முக்கியப்பா, சரிங்களா? எந்த 3 நதிகளோட இணைப்பை பற்றி இந்த தென்மண்டல குழுவில் விவாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா பிரம்மபுத்திரா, காவிரி மற்றும் கோதாவரி, இந்த 3 நதிகளோட இணைப்பை பற்றி விவரிக்கப்பட்டிருக்கு. அதுபோக மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சகத்தோட தலையீட்டில் எந்த பிரச்சனை அப்படின்னாலும் மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் பிரச்சனையை வந்து தீர்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது அரசமைப்பு சட்டம் 279 கிளாஸ் ஏ கிளாஸ் 4, சரிங்களா? 279 ஏ கிளாஸ் 4 அந்த பிரிவில் உள்ள வாய்ப்பை பயன்படுத்தி வரி விகிதங்களை நிர்ணயிப்பதில் மாநிலங்களுக்கு நெகிழ்வுத்தன்மையை மீட்டெடுக்க மத்திய அரசு முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஆர்டிகிள் 279 ஏ கிளாஸ் 4 என்ன சொல்லுது அப்படின்னா ஜிஎஸ்டியோட ஃபங்க்ஷனை பற்றி சொல்லுது, சரிங்களாப்பா? மெயினாக ஜிஎஸ்டியோட வரி விகிதம் எப்படி இருக்கும், எதெல்லாம் விலக்குகள் கொடுக்கலாம், இல்லை எந்தெந்த மாதிரி வரியை வந்து பிரித்து மாநிலங்கள் இல்லை ஒன்றியங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத சொல்கிறது தான் 279 ஏ கிளாஸ் 4, சரிங்களா? அதில் வந்து மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி விவாதிக்கப்பட்டிருக்கு. அடுத்து இது ரொம்ப முக்கியம், கூட்டுறவுத்துறை சார்ந்த மானிய கோரிக்கை நடந்துட்டுருக்கு. அதில் சிங்கப்பெண் கடன் திட்டம் சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வர போகிறாங்க. இதுபடி 7015 கோடி ரூபாயில் கூட்டுறவு நிறுவனங்களால் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி இந்த சிங்கப்பெண் திட்டத்துக்கு சொல்லியிருக்காங்க. இந்த சிங்கப்பெண் திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா பெண்களை தொழில் முனைவோராக மாற்றுறதுக்காக கடன் கொடுக்குறது, அதான் மெயின், சரிங்களாப்பா? சிங்கப்பெண் கடன் உதவி திட்டம் எதுக்காக அப்படின்னா பெண்களை தொழில் முனைவோராக மாற்றுறதுக்காக கொடுக்கப்படுறது. 7015 கோடி ஒதுக்கீடு. இதில் இந்த இது ரொம்ப முக்கியம். என்னென்னா கூட்டுறவு சங்கங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களுக்கு வெற்றி அப்படின்ற ஒரு பொதுவான வணிக சின்னம் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃப்ரீடம்னு ஒன்று இருக்குது, சரிங்களாப்பா? வணிக சின்னம். ஃப்ரீடம்னா என்ன? இந்த சிறை கைதிகள் இருக்காங்களே அவங்க வந்து தயாரித்து வெளியிடக்கூடிய பொருள்கள், சரிங்களா? ஸ்வீட்டு ப்ளஸ் ஃபர்னிச்சர் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் அவங்க தயாரித்து வெளியிடக்கூடிய பொருள்களுக்கு வணிக பெயர் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கூட்டுறவு பால் சங்கம் அதோட வணிக சின்னம் வந்து ஆவின்னு வச்சுருக்காங்க, இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அடுத்து கூட்டுறவு நிறுவனங்கள் எதுவும் உற்பத்தி பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட உற்பத்தி பொருள்களுக்கு வெற்றி அப்படின்னு தமிழ்நாடு அரசு சார்பாக பொதுவான ஒரு பெயர் வழங்கப்படும், வணிக பெயர் வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இதில் வேறு எந்த நியூஸ் இல்லை. இது ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், திரிபுரா இந்த 6 மாநிலங்களில், சரிங்களா? ப்ளஸ் அது போக ஜம்மு காஷ்மீர், லடாக் யூனியன் பிரதேசங்களில் இப்போ வெளிநாட்டவர்களுக்கு வழங்கக்கூடிய உரிமை என்னென்னா குடியுரிமை. வெளிநாட்டவர்களுக்கு ஒரு குடியுரிமை வழங்கக்கூடிய அதிகாரம் மாவட்ட ஆட்சியருக்கே கொடுத்துட்டாங்க. இது ரொம்ப முக்கியம், சரியாப்பா? எல்லையோர மாநிலங்கள் ப்ளஸ் யூனியன் பிரதேசம் ஜம்மு காஷ்மீர், லடாக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் வந்து பதிவு பண்ணுறாரு. அதாவது இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பதிவு அல்லது இயல்பு அடிப்படையில் குடியுரிமை. நம்ம 10th படிச்சிருப்போம்ல, பதிவு அல்லது இயல்பு அடிப்படையில் ஒருத்தர் குடியுரிமை
கோரி விண்ணப்பிக்கிறாரு அப்படின்னா அதில் முடிவு எடுக்கிற அதிகாரம் கலெக்டருக்கே கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியப்பா. குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், மேற்கு வங்காளம், அசாம், திரிபுரா இந்த 6 மாநிலங்கள் ப்ளஸ் ஜம்மு காஷ்மீர், லடாக் யூனியன் பிரதேசங்களை சேர்த்து. ஓகேங்களா, ரைட்டுப்பா. இது தொடர்பாக 3வது திருத்தம், அதாவது இது தொடர்பான குடியுரிமை விதிமுறைகள் 2026, சரிங்களா, குடியுரிமை விதிமுறைகள் 2026 3வது திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ரைட், ஓகே. ப்ளஸ் இந்த சர்க்கரை நம்மளுக்கு உற்பத்தி குறைஞ்சி தேவை அதிகரிச்சிருக்குங்கப்பா, சரிங்களா. ஸோ அதனால் இந்த இருப்பு வைக்கிறதுக்காக மத்திய அரசு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் சர்க்கரையை பதுக்கிறதும் தவறுன்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக ஒரு நாளைக்கு 10 டன்னுக்கு மேலே சர்க்கரை பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் அதிகபட்சம் 15 நாளுக்கு தேவையான ஸ்டாக்கை தான் வைக்கணும். 15 நாளுக்கு மேலே அவங்களுக்கு தேவையான ஸ்டாக்கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு இதில் எதுவும் இல்லை. இது ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ், விளையாட்டு செய்திகளில். அமெரிக்காவில் சிங்ஃபீல்டு கோப்பை செஸ் போட்டி நடைபெற்றிருக்கு. இல்லை, இந்தியாவோட பிரக்யானந்தா 2வது இடம் பிடிச்சிருக்காரு, சரிங்களா. இது மூலிமா பிரக்யானந்தா இந்தியாவில் நம்பர் 1 செஸ் வீரராக உருவெடுத்திருக்காருப்பா. ஏன்னா உலக அளவில் இவரோட தரவரிசை 8வது இடத்துல இருக்குது. ஸோ 9வது இடத்துல யார் உலக அளவில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் எரிகேசி இருக்கார், சரிங்களா. ஆனால் இப்போ இவர் 8வது இடத்துல இருக்கிறதுனால இந்திய அளவில் நம்பர் 1 செஸ் வீரர் அப்படின்ற பெருமையை பிரக்யானந்தா பிடிச்சிருக்காரு. மெயினாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்ஃபீல்டு கோப்பை செஸ் போட்டி நடைபெற்றுச்சு, சரிங்களா. அமெரிக்காவில் சிங்ஃபீல்டு செஸ் போட்டி நடைபெற்றுச்சு. அதில் பிரக்யானந்தா 2ஆம் இடம் பிடிச்சிருக்காரு. இப்போ சிங்ஃபீல்டு ஆண்களுக்கான நடைபெறக்கூடிய செஸ் போட்டி. அதுக்கு இணையாக பெண்களுக்கு நடைபெறக்கூடிய செஸ் போட்டி பார்த்தீங்க அப்படின்னா கெய்ரன்ஸ் கோப்பை, சரிங்களா. அப்போ இது 2 கேட்கலாம். கெய்ரன்ஸ் கோப்பை, சிங்ஃபீல்டு எந்த விளையாட்டுடன் தொடர்புடையதுன்னு கேட்கலாம். இல்லை சிங்ஃபீல்டில் யார் ஜெயிச்சான்னு கூட கேட்கலாம்ப்பா. எஸ்ஐ எக்ஸாமில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ப்ளஸ் வங்கதேசத்தோட புதிய அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. யாருன்னா மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் ஆலம்கீர், சரிங்களா. அவங்க பேர் மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் ஆலம்கீர் அப்படின்றவங்க வங்கதேசத்தோட புதிய அதிபர். ரைட், அடுத்தது பார்க்கலாமா. தேசிய நல்லாசிரியர் விருது தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பேருக்கு மொத்தம் வழங்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் எம் தங்கராஜ், அவர் தென்காசி மாவட்டம் புளியம்பட்டியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பணியாற்றினவர். ஸோ அவருக்கு ஒரு விருதும். அடுத்து புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த எஸ் கணேசன், அவர் மேட்டுப்பாளையத்தில் வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ அவருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேந்திர வித்யாலயா பள்ளிகள் பிரிவில் ஆசிரியர் ஜே அமுதா, இவங்க 3 பேர்த்துக்கும் தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்தது பார்க்கலாமா. இதில் உள்ள எந்த நியூஸும் இல்லை, பட் நியூஸ் பேப்பரோட கடைசியில் முக்கியமான ஒரு நியூஸ் இருந்துச்சு. இது ரொம்ப முக்கியங்க, பாருங்கள். கிராம தெய்வங்கள் கலை விழான்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சார்பாக இனி ஒவ்வொரு ஆண்டும் விழாக்கள் கொண்டாடப்பட போகுது. இந்த கிராம தெய்வங்கள் கலை விழா அப்படின்றது என்னென்னா, நம்மளுடைய பாரம்பரிய தெய்வம் இருக்காங்கல்ல, அதை கும்பிடுவோம் பார்த்தீங்களா, காவல் தெய்வங்கள் ப்ளஸ் நம்மளோட குல தெய்வம். ஸோ அந்த தெய்வங்களுக்காக வழிபாடு நடத்துறது, அவங்களுக்காக விழா நடத்துறது. மெயினாக பெண் தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா காளியம்மன், அங்காளம்மன், மாரியம்மன், எல்லையம்மன், இசக்கியம்மன், பேச்சியம்மன், திரௌபதி அம்மன், இந்த தெய்வங்களுக்கும் ப்ளஸ் ஆண் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க ஐயனார், அன்னமார் சுவாமிகள், வீரபத்ரன், கருப்பணசாமி, சுடலைமாடசாமி, முனீஸ்வரன், காத்தவராயன், மதுரை வீரன், இருளன், சரிங்களா. இதெல்லாம் இந்த மாதிரி ஆண் காவல் தெய்வங்களுக்கு இனி ஒவ்வொரு ஆண்டும் கிராம தெய்வ கலை விழா அப்படின்ற விழா நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களாப்பா. கூடுதலாக தமிழ்நாட்டில் 17 போக்சோ நீதிமன்றங்கள் அமைக்கப்பட போகிறாங்க. அதுபோக இந்த போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்காக 3 மாவட்டங்களில் காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர் இந்த 3 மாவட்டங்களையும் பார்த்திங்கன்னா 3 சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்க போகிறாங்க. சரி, அடுத்தது பார்க்கலாம். இதில் வேறு எந்த நியூஸும் இல்லை. இந்த கடைசி பேஜில் நியூஸ் இருந்துச்சுப்பா. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். 2 புதிய வாழை ரகங்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது பாருங்கள், தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு, தமிழ்நாட்டில். ரொம்ப முக்கியமாக தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் தமிழ்நாட்டில் திருச்சியில் தாயனூர் அப்படின்ற இடத்துல நடைபெற்றிருக்கு, இருக்குது, சரிங்களா. தேசிய வாழை ஆராய்ச்சி நிலையம், அந்த ஆராய்ச்சி நிலையத்தோட 33வது நிறுவன விழா நடைபெற்றிருக்கு. அதில் காவிரி தங்கம், காவிரி நாடன் அப்படின்னு 2 வாழை ரகங்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் இந்த காவிரி தங்கம் ரொம்ப முக்கியம், சரிங்களா. ஏன்னா
இங்கே பாருங்களேன், இந்த காவிரி தங்கம் அப்படின்றது ப்ரோ வைட்டமின் ஏ சத்துக்கள் அதிகம் கொண்டது. சரிங்களா, 100 கிராம் பழக்குள்ள 1000 மைக்ரோகிராம் ப்ரோ வைட்டமின் ஏ உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. பொதுவாக இருக்கக்கூடிய பழங்களை விட 10 மடங்கு இது அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. அதாவது காவிரி தங்கம் அப்படின்ற அந்த வாழை வகை எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ப்ரோ வைட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. 100 கிராம் பழக்குள்ள 1000 மைக்ரோகிராம் ப்ரோ வைட்டமின் உள்ளது. அதான் ரொம்ப முக்கியம். பொதுவாக இருக்கக்கூடிய வாழை ரகங்களை விட 10 மடங்கு இது அதிகம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சரி ரைட்டு. ஒருவருக்கு பரிந்துரைக்கப்படும் ப்ரோ வைட்டமின் தேவையை காவிரி நாடன் 5 பழங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ப்ரோ வைட்டமின் தேவை நிறைவேறும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காவிரி நாடன், இது பச்சை வாழைப்பழ வகையை சேர்ந்தது. சரிங்களா, பச்சை நாடன் வகையை சேர்ந்தது. 100 விழுக்காடு உயர் மகசூல் தரக்கூடியது. அதான் ரொம்ப முக்கியம். அதிகமான மகசூல் தரக்கூடியது இந்த காவிரி நாடன். ஒரு ஏக்கருக்கு 75,000 டன் வரை மகசூல் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் 35 இடங்களில் மட்டும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கூடிய விரைவில், அதாவது 2027 டிசம்பருக்குள்ளே இந்தியா ஃபுல்லாகவே இதை அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ அது ரொம்ப முக்கியம். காவிரி தங்கம், காவிரி நாடன். சரிங்களா, அவ்வளோதான்ப்பா. 2 நாள் நியூஸ் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நன்றி.